Hello everyone, welcome back to my channel Review 360 Recipes. இன்றைக்கு நாங்கள் ஒரு அருமையான மேஜிக் கஸ்டர்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு சாஃப்டான கேக், அடுத்து ரெண்டாவது லேயர் அதை விடையும் சாஃப்டான ஒரு கஸ்டர்ட், அடுத்தது கொஞ்சம் திக்கான ஒரு கஸ்டர்ட் லேயர். இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, பட்டர், வெனிலா எசன்ஸ், சுகர், ஃப்ளார், அடுத்தது பால், உப்பு, இதெல்லாம் தான் தேவை. முட்டையோட வெள்ளைக்கருவை வேறையா மஞ்சள் கருவை வேறையா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கேக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். விஸ்கை வச்சும் பீட் பண்ணேலும், ஆனால் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவசரமாக உங்களோட வேலை வந்து முடியும். பீட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு பீட்டரில் எந்த விதமான தண்ணியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ட்ரை ஆகின நிலையிலே இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் செய்யக்கூடிய ரெசிபியும் வந்து நல்லாவே வரும். முதலாவது நான் முட்டையோட வெள்ளைக்கரு, நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். 2 முட்டையில் வந்து வெள்ளைக்கருவையும் நான் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோறேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண போக்கில் வந்து ஒரு பக்கத்துக்காக நீங்கள் சுற்றி பீட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கத்தால் மாற்றி மாற்றி பீட் பண்ண வேணாம். இது வந்து நல்லாவே நல்லா பீட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீ இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது புதிய ரெசிபிஸ் தேவை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணி போடுறேன். பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரியான பல ரெசிபிஸ் நான் தந்து கொண்டிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸோட நிறைய மெத்தடோட எப்படி இந்த ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி உங்களுக்கும் விளங்கி கொள்ளலாம். இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நல்லாவே பீட் ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் வந்து அடுத்த பக்கம் பரட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து கொட்டாமல் வைக்கணும், கீழே கொட்டாமல் ஈரளவுக்கு இது வந்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது முட்டையோட மஞ்சள் கரு, 2 முட்டை எடுத்தோம். 2 முட்டையோட மஞ்சள் கருவை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மஞ்சள் கருவோடு சேர்த்து நாங்கள் வந்து ஒரு 100 கிராம் மாதிரி சுகர் எடுத்துக்கிறோம். அந்த சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை பீட் பண்ணிக்கோங்க. சுகரையும் சேர்த்து பீட் பண்ண போக்கில் கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாலும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் வந்து 100 கிராம் பட்டர் எடுத்துக்கிறேன். உருக்கின பட்டர் தான் நான் இதுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து இதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீமியாக வர அளவுக்கு நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். இந்த மஞ்சள் கருவெல்லாம் ஒரு லைட் க்ரீம் கலர் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் இதை நல்லாவே பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் நல்லாவே பீட் பண்ண போக்கில் இப்போ நல்ல ஒரு லைட் கலர் எங்களுக்கு கிடச்சிடுச்சு. நீங்கள் வந்து முதலாக எந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னாலும் இப்போ ஒரு 200 கிராம் பட்டர் தேவைப்பட்டால் ஒரு 100 கிராம் பட்டருக்கு மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஹாஃபாக பிரித்து அப்படியே செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ளணும். கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதுக்கு நான் வந்து 63 கிராம் கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். அதோட 250 மில்லி லிட்டர் பால் சேர்த்திக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பீட் பண்ண தேவையில்ல,
நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கண்டாவே போதும். இப்போ இதில் நாங்கள் பீட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளைக்கரு, முட்டையோட வெள்ளைக்கரு இதை வந்து இதோட சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதையும் மிச்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கலந்து வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த ரெசிபி செஞ்சு இப்போ ஒரு 5 months கிட்ட ஆகுது. ஆனால் அப்லோட் பண்ணத்தான் ஒரு டைம் ஒன்று இருக்கல்ல. பல பேர் வந்து இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கொள்கிறேன். நான் மிச்ச நாளைக்கு பிறகு தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக தாரேன். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கொள்கிறேன். ட்ரேயில் வந்து நான் ஆயில் பேப்பர் போட்டிக்கிறேன். ஆயில் பேப்பர் போட்டு ஒரு ட்ரேயில் வந்து இதை மாற்றிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தன்மையாக தான் நிற்கும், திக்கான ஒரு பதத்தில் இருக்காது. இப்போ இதை நாங்கள் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு வந்து ஓவனை 325 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னால் 160 டிகிரி செல்சியஸ் வரும். உங்களுக்கு அப்படியே வைக்கல அப்படின்னு சொன்னால் 150 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 40-50 நிமிஷம் போகும். நீங்கள் அது மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. டடா, இப்போ ஒரு சூப்பரான மேஜிக் கஸ்டர்ட் கேக் ரெடி. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு இது வெந்திக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலும். டூத்பிக்கில் வந்து ஒட்டாமல் வரும் வெந்திருந்துச்சின்னு சொன்னால். இப்போ இதை வந்து சூடை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டு இதை நீங்கள் கட் பண்ணலாம். ஏன்னா சூடோடு கட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அழகான ஒரு ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக விளங்காது. இப்போ இதை நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே நான் கொஞ்சம் ஐசிங் சுகர் சேர்த்திக்கிறேன். அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான மேஜிக் கஸ்டர்ட் கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் ரிவ்யூ 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு உங்களையே சந்திக்கிறேன். பாய்.